ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து எலுமிச்சை புளி வந்து நான் ஊறப்பட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளி வந்து நல்லா கொத்தமல்லி உப்பு போட்டு நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணி வந்து இதில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து பாருங்கள், இது வந்து மிளகு ஒரு வந்து காஞ்ச மிளகா, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, 2 தக்காளி, கருவேப்பிலை, இது வந்து பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாம் போட்டு கொரப்பாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அடிச்சுட்டு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். கடுகு 4 வெந்தயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வந்து மசாலா போட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் நல்லா 2 வதக்கி அப்புறம் இந்த தண்ணியை போட்டுக்கலாம். புளி தண்ணி நல்லா வதங்கிச்சு. இந்த தண்ணி வந்து இதில் அப்படியே போட்டுக்கலாம். உப்பு இதிலையே போட்டுருக்கு. பத்தலைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணும் அவ்வளோ போட்டுக்கணும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு உப்பு எல்லாம். இப்போ வந்து நுர வரட்டும், நாங்கள் இறக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா நுர கட்டிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொந்தங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.